Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த்தியான கீரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மணத்தக்காளி கீரை கடையல். இது வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கவங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும். இப்போ வாங்க மணத்தக்காளி கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மணத்தக்காளி கீரை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், கடுகு, ஜீரகம், உளுந்த பருப்பு, காய்ந்த மிளகாய், எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் கீரை மட்டும் எடுத்திருக்கேன். கீரை வாங்கும்போது எப்பயுமே இளங்கீரையாக வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால தான். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரைக்கு 100 கிராம் துவரம் பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். எப்பயுமே கீரை கடையும் போது பருப்புக்கு மட்டும் தண்ணி வைங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்துருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மணத்தக்காளி கீரை கசப்பாக இருக்கும்ட்டு செய்ய மாட்டீங்க. நான் செய்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கசப்பு சுத்தமாக இருக்காது. உடம்புக்கும் இது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்ச கீரையை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு ப்ரெஷர் இறங்கணும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா கடைஞ்சிட்டு வந்தாச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கடையெல்லாம் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.